பழைய துணியை அப்படியே எடுத்து ரீசைக்கிள் பண்ணி துணியாக்கலாம். எப்படி சார் குச்சி போட தண்ணி பாட்டில் இருந்து துணியாக்கலாம் எப்படி ஒரு தோணுது? ஸோ இந்த ஹார்ட் பிளாஸ்டிக் வந்து இந்த மாதிரி சாஃப்ட் ஃபைபரா மாத்துறது குச்சி வைக்கும்போது துணி மாதிரி தான் இருக்குது. ஆமா, இதை போட்டா ஸ்கின்னுக்கு டிசீஸ் ஆகுமா? இல்ல, இது வந்து இந்த பெட் பாட்டில் ஹார்டா இருக்கிறதுனால மக்களுக்கு மைண்ட்ல என்ன இருக்கும்னா இது எப்படி நம்ம போட முடியுங்கிறது இருக்கும். இந்த பிளாஸ்டிக் வந்து நாங்க இந்த க்ரஷ் பண்ணிட்டு ரீசைக்கிள் பண்ணுவோம். இதை க்ரஷ் பண்ணி ரீசைக்கிள் பண்ணும்போது கிளீன் ஆயிடும். சோ இந்த கல்யாண மாதிரி இருக்குது. ஆமா, இது வந்து ஃபைபரா உருவாக்குனதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் நூல் ஈஸியா பண்ண முடியும். நூல்ல இருந்து ஃபேப்ரிக்ல இருந்து இந்த மாதிரி கார்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி கொண்டு வரதுங்கிறத டெக்னாலஜி தான் நாங்க வச்சிருக்கோம். கண்டிப்பா அதை சொன்னீங்கன்னா பிசினஸ் பிரச்சனை. ஓகே சார், பழைய பக்கெட்டி கொடுத்தோம்னா சோண்டு இப்படி கொடுப்பாங்க. ஆனா நீங்க ஒரு பழைய பாட்டில் கொடுத்தா பாலிஸ்டர் கிளாத்தாவே திருப்பி தெரியும். பாலியஸ்டர் வந்து க்ரூட் ஆயில்ல இருந்து வருது. இந்த பாலியஸ்டர் வந்து பெட் பாட்டில் இருந்து வருது. ஒரு வேஸ்ட்ல இருந்து நம்ம எடுக்கிறோம். க்ரூட் ஆயில்ல இருந்து வர்றதை காட்டிலும் இதுல வந்து கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் வந்து கம்மி. அதை நாங்க வந்து குவான்டிஃபை பண்ணிருக்கோம். ஒரு டி-ஷர்ட்டுக்கு 5.72 kgs. நான் போட்டிருக்க கோட் வந்து ஒரு 8 கிலோ. ஸோ நீங்க